திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் பல்ப் வெங்கடாசலத்தின் நெருங்கிய உறவினர் 600 கோடி ரூபாய் மதிப்பில் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைப்பதற்கு கிராம மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். திட்டத்தை ரத்து செய்யாவிட்டால் பல்வேறு போராட்டங்களில் ஈடுபடப் போவதாக அவர்கள் எச்சரித்துள்ளனர். உறவினருக்காக கட்ட பஞ்சாயத்து பேசிய திமுக நிர்வாகியின் அடாவடி குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. டிஎம்கே சப்போர்ட்டில் தான் இருக்காங்க. ஸோ அதனால தான் எங்களுக்கு பாதிப்பு வருதுன்னு நாங்கள் நினைக்கிறோம். ஆட்சி அதிகாரம் கையில் இருக்கிறது என்பதற்காக கீழ்மட்டத்திலிருந்து மேல்மட்டம் வரை விளம்பர திமுகவை சேர்ந்தவர்கள் போடும் ஆட்டம் கொஞ்ச நஞ்சமல்ல. அடாவடியாக நடந்து கொள்வது, பொதுமக்களை மிரட்டுவது போன்ற சம்பவங்கள் சகஜமாக நடந்து வருகின்றன. அப்படி ஒரு சம்பவம் அரங்கேறியிருக்கிறது நாமக்கல் மாவட்டத்தில். அங்குள்ள வெப்படை அடுத்த பாதரை பகுதியைச் சேர்ந்த திமுக மாநில செயற்குழு உறுப்பினர் வெங்கடாச்சலம் என்பவரின் நெருங்கிய உறவினர் நடேசன். அப்பகுதியில் 600 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மனோபாலா எனர்ஜி பிரைவேட் லிமிடெட் என்ற பெயரில் சூரிய மின் உற்பத்தி நிலையம் அமைக்கும் பணியில் அவர் ஈடுபட்டு வருகிறார். இதற்காக எலந்தக்குட்டை பஞ்சாயத்திற்கு உட்பட்ட மொரங்காடு, லட்சுமிபாளையம், சின்னார்பாளையம், செட்டிக்காட்டூர் ஆகிய பகுதிகளில் பணிகள் மும்மரமாக நடந்து வருகிறது. இந்த 4 கிராமங்களிலும் சுமார் 1000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இவர்கள் பரம்பரையாக அப்பகுதியில் உள்ள 500க்கும் மேற்பட்ட ஏக்கர் நிலங்களில் விவசாயம் மற்றும் விவசாயம் சார்ந்த கால்நடைகள் வளர்ப்பு பணியில் ஈடுபட்டு வாழ்ந்து வருகின்றனர். தங்களுடைய வாழ்வாதாரங்களை சீர்குலைக்கும் நோக்கத்தோடு திமுக நிர்வாகி வெங்கடாச்சலத்தின் துணையுடன் அதிகாரிகளை கையில் போட்டுக்கொண்டு ஓடைகள், கோவில்கள், மயானங்கள், கால்வாய்கள் வழியாக மின்வழி பாதைகள், மின்வழி தடங்கள், மின்கம்பங்கள் அமைக்கும் பணி படுவேகமாக நடைபெற்று வருவதாக குற்றம் சாட்டுகின்றனர் கிராம மக்கள். உயர் மின் கம்பளத்தை கொண்டு வராங்க. தனியார் மின்சார எப்படி பார்த்தீங்கன்னா சோலார் மின் நிலையம் அமைச்சு கொண்டு வராங்க. அது எங்கள் ஊர் வழியாக ரொம்ப பாதிப்பு ஏற்படுத்துது. பார்த்திங்கன்னா விவசாய நிலங்கள், இயற்கை வளங்கள், நீர்நிலை ஓடைகள் இது சம்மந்தப்பட்டது மயான வழியாக எல்லாம் கொண்டு வராங்க. இந்த பிரச்சனைனால எங்களுக்கு வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்கப்படுது. சோலார் மின் நிலையம் போடுறது பார்த்திங்கன்னா அவர் பேர் நடேசன். அவர் தனிப்பட்டதுக்கு போகிறதுனால எங்களுக்கு ரொம்ப பாதிப்பு ஏற்படுத்துது. திமுககாரன் அவர் டிஎம்கேல இருக்காருன்னு பார்த்திங்கன்னா அவருடைய பிஏடெக்ஸ் நடேஷ் அவருடைய சம்பந்தி பள்ளிவளைய அக்ராகர முன்னாள் எக்ஸ் தலைவர் வெங்கடாச்சலம். இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து சில நாட்களுக்கு முன்பு எலந்தங்குட்டை கிராம சபை கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அரசு அதிகாரிகளிடமும் புகார் அளிக்கப்பட்ட நிலையில் குமாரபாளையம் தாசில்தார் தலைமையில் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. அதில் தாசில்தார், கிராம நிர்வாக அலுவலர், திருச்செங்கோடு டிஎஸ்பி நேரில் வந்து ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை எடுப்பதாக தெரிவிக்கப்பட்டது. ஆனால் அதிகாரிகள் யாரும் வராததால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் கண்களில் கருப்பு துணிகளை கட்டியபடி சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். விளம்பர திமுக அரசுக்கு எதிராக அவர்கள் முழக்கங்கள் எழுப்பினர். அப்போது அங்கு வந்த கிராம நிர்வாக அலுவலர் தியாகராஜனுடன் கிராம மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மக்கள் சரமாரியாக கேள்வி எழுப்பியதால் என்ன செய்வதென்று தெரியாமல் அங்கிருந்து ஓட்டம் பிடித்தார் அவர். இவர் ரிப்போர்ட் கொடுத்திருந்தா கலவரமா ஆயிருக்காதுங்க. லட்சுமிபாளையங்கிற ஒரு ஊர்ல 2ஆ பிரிச்சுட்டாரு. கோயில் கட்டுறதே நிக்குது. ஆமாங்க, நீங்க ஏன் சார் ரிப்போர்ட் கரெக்டா கொடுக்கல? எத்தனை அடி ஓடுற இருக்குன்னு ஏன் சார் கொடுக்கல? நீங்க கொடுத்துருக்கோம் சார். அப்போது அங்கு வந்த திமுக நிர்வாகி வெங்கடாச்சலம் மக்களுடன் கட்ட பஞ்சாயத்து பேசி பார்த்தார். மிரட்டியும் பார்த்தார். மக்கள் வழிக்கு வரமாட்டார்கள் என்று தெரிந்து கொண்ட அவர் அவர்களுக்குள் சண்டையை தூண்டிவிட்டு பிரச்சனையை திசை திருப்பிவிட்டார்.
இதை செய்தியாளர்கள் வீடியோ எடுத்ததை அடுத்து அவரும் அங்கிருந்து நைசாக நழுவி சென்றார். இந்த சூழ்நிலையில் திட்டத்தை நிறுத்தும் வரை தொடர்ந்து பல்வேறு கட்ட போராட்டங்களில் ஈடுபட போவதாக 4 கிராமங்களை சேர்ந்த பொதுமக்கள் எச்சரித்துள்ளனர். விவசாயம் தான் எங்களுக்கு வேலை, வேற வேலை இந்த பக்கம் எதுவும் கிடையாது. அதனால் நாங்கள் அதுக்காக தான் போராடிட்டு இருக்கோம். இந்த நீர்நிலையில் தான் எங்களுக்கு மழை காலத்தில் எங்களுக்கு விவசாயத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதையும் ஆக்கிரமிப்பு பண்ணுறாங்க. பிசி மீட்டிங் 2 ட்ரிப் அட்டன் பண்ணோம், போயிட்டு வந்தோம். கருத்து கணிப்பு கூட்டமும் இதுவரையில் எதுவும் நடைபெறலை. ஆனால் எங்களுக்கு இந்த கோர்ட் ஆர்டரை என்ன சொல்லியிருக்குன்னா, விசாரணை பண்ணி பள்ளிவாளையம் இன்ஸ்பெக்டர் விசாரணை பண்ணி அறிக்கை கொடுக்கணும் மட்டும்தான் கோர்ட் ஆர்டர் இருக்குது. ஆனால் நாங்கள் கோர்ட் ஆர்டரை வாங்கிட்டோம், கம்பம் அப்படி தான் நெடுவோம், போலீஸ் ப்ரொடெக்ஷனோட நெடுவோன்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. அப்போ அதாவது சோலார் பேனலுக்கு உரிமையாளர் சொல்கிறார். அதுக்காக தான் நாங்கள் மக்கள் போராட்டம் பண்ணுறோம். திமுக நிர்வாகியின் உறவினர் அமைத்து வரும் சூரிய மின் திட்டத்துக்கு கிராம மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளதால் பரபரப்பு நிலவுகிறது. டிஎம்கே சப்போர்ட்டில் தான் இருக்காங்க. ஸோ அதனால தான் எங்களுக்கு பாதிப்பு வருதுன்னு நாங்கள் நினைக்கிறோம். கொல்லாதே கொல்லாதே, ஊர் மக்களே கொல்லாதே, ஊர் மக்களே கொல்லாதே.